எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க ட்ரீம்ல ஒரு ஸ்டெப் நாங்க எடுத்து வச்சிட்டோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். சோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சுத்தி காட்டு. ஒரே கிரீனரியா இருக்கா, பயங்கரமா இருக்குல்ல. இந்த மாதிரிதான் எல்லாருமே இந்த மாதிரி கிரீன் நேச்சர்லாம் எல்லாருமே விரும்புவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டி வாழணும்னு வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கணும். இந்த ரோடு டிராஃபிக் சவுண்டு இந்த மாதிரி கஜ கஜன்னு இல்லாம தனியா நம்ம லைஃப் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், இஷ்டமா இருந்துக்கலாம்ல. ஆமா, இப்ப எல்லாருமே அந்த லைஃபை ரொம்பவே மிஸ் பண்றீங்க. ஸோ அதனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு வாழணும்னு வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அது நடக்குமான்னு தெரியல. பட் ஆனா நாங்க ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி லேண்ட் எங்க இருக்கு அப்படின்ட்டு. கடைசியில எங்களுக்கு வந்துட்டு இந்த லேண்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் நியர்லயே கிடைச்சிச்சு. ஆமா, சோ சூப்பரா இருக்கு. சோ உங்களுக்கு நான் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தி பாருங்க, ஃபுல்லா தென்னை மரம் தான். அது எல்லா தென்னை மரத்துலயும் அவ்வளோ காய் இருக்கு. ஆமா, நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு எல்லாமே. பாருங்க, சுத்தி தென்னை மரம் தான். அப்பா, ஒரு அப்படியே அந்த கூலிங், அந்த ஸ்மெல்லு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. சோ பாத்தீங்களா, ஃபுல்லாவே நான் திரும்பி பாக்குற இடம் ஃபுல்லாவே ஒரே அப்படியே கிரீனா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டு சைட்லாம் நம்ம வந்துட்டு ஒரு செடி மரம் கொடியே வந்துட்டு பார்க்க முடிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். பச்சை பச்சைன்னு இருக்கு எனக்கு. அது பார்க்கும் போதே நமக்கே கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. மெயினா இந்த மாதிரி இடம் இருக்கணும்னா தண்ணி வந்து நமக்கு ஒரு நல்லா இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாம லேண்டோட குவாலிட்டியும் இருந்தாதான் இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த ரூஃப்லாம் போட்டு தான் நம்மளோட வீடு என்ட்ரன்ஸ். இதுதான் ஆக்சுவலி இந்த வீட்டு என்ட்ரன்ஸ். இப்படி இருக்கும். வீடுனா வீடு மாதிரி இருக்காது, ரெசார்ட் மாதிரி நம்ம கட்டிக்கலாம். எப்படி வேணாலும் லேண்ட் வாங்கி நீங்க வந்து ரெசார்ட்டாவும் கட்டிக்கலாம், உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸாவும் கட்டிக்கலாம். ஆமா, மோஸ்ட்லி எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தானே ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகா தனியா இருக்கணும். இந்த ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுக்கு முன்னாடியே கார்டன் மாதிரி இருக்கும், வீடு இருக்கும். ஆக்சுவலா இது நம்மள்ட்ட இருந்து தான் அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த லேண்ட் எல்லாம் வந்து ப்ராப்பரா பராமரிக்கிறாங்க, நம்ம வந்து ஒழுங்கா பண்ண மாட்டேன்றோம். ஆக்சுவலி நாங்க எந்த மாதிரி வீடு வந்து இங்க வீடு இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு செட்டப்லயே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதையும் பாப்போம். நமக்கு பட்ஜெட் எல்லாமே எப்படி என்னன்றது நம்ம பாத்தீங்களா. தண்ணிக்கு அவங்களே போர் எல்லாம் போட்டாங்க. சோ நம்ம வந்து என்னன்னா வந்துட்டு ஈபிக்கு லைன் இழுத்துட்டு வீட கட்டிட்டு ஜாலியா ஹாப்பியா நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருந்தா நிம்மதியா வாழலாம். தண்ணியுமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு. நீர் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. அது என்ன தண்ணீர்? போதும் அண்ணன். சந்தியா பாருங்க, சின்ன பிள்ளையா மாறிடுச்சு அது. சோ நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் காத்தடிக்குங்கிறத நான் வந்துட்டு இங்கதான் பாக்குறேன். ஆக்சுவலி எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க பாட்டி ஊருக்குலாம் போனா வந்துட்டு அந்த ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு ஒரே மரம் செடி கொடி இப்படி பாக்குற இடம்லாம் கிரீனா இருக்கும். இந்த காத்தே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. நம்ம திருச்சிக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு இடம் அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த இது படத்துல வரும்ல, விஜய் படத்துல அது வரும் என்ன ஒரு டைலாக், நம்ம ஊர் தான். என்ன வாரிசு போட சொல்றியா? அப்படி இல்ல குண்டு பையா, விஜய் படத்துல கூட வரும்ல ஒரு டைலாக், அழகான வீடு சுத்தி பூந்தோட்டம் குட்டி வீடு அப்படி நமக்கு பிடிச்ச மாதிரியான அந்த ஒரு ஆசையெல்லாம். அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஆசை வந்திருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃபீலிங்ஸோட பார்க்கும்போது நமக்கும் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசை தான். சோ நான் இப்ப ஓடி என்ஜாய் பண்ண போறேன். இன்னும் வாங்கல, வாங்கினதுக்கு அப்புறம் நீ ஓடு ஒடியாரு என்ன வேணா பண்ணு. இன்னும் நம்ம வாங்கல. சோ பார்க்க வந்திருக்கோம், ஆக்சுவலி லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பார்த்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம். இங்கிட்டு ஃபுல்லாக இதை ஃபுல்லாக சுற்றியுமே வந்துட்டு தென்னை மரம் தான். அதுலயும் எல்லா மரத்துலயுமே வந்துட்டு காய் இருக்கு, தேங்காய் இருக்கு. அது கொத்து கொத்தா இருக்கு. அப்படியே பிச்சு கொடுத்தாங்கன்னா இங்கேயும் நாங்க எல்லாம் தின்னுட்டு போயிடலாம். ஸோ
சுத்தி ஒரே இதா இருக்கு. நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிட்டு நம்ம வீடாவும் கட்டிக்கலாம், இல்ல ரெசார்ட்டாவும் கட்டிக்கலாம், இல்ல ஃபார்ம் ஹவுஸாவும் கட்டிக்கலாம். ஸோ இங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது ஜஸ்ட் மாடல் தான், பட் ஆனா நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி வேணா கட்டிக்கலாம். இப்ப நம்ம அந்த இதுக்கு போயிட்டு இருக்கோம், அந்த ஃபார்ம்லேண்ட்ல டெமோவா கட்டி வச்சிருக்காங்களா ஒரு வீடு செட்டப், அதுக்கு போயிட்டு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான் வாங்க போறோம்ல, அப்புறம் என்ன சொல்றீங்க, வாங்க முடியாதா என்ன? வாங்கிடலாம். செம்மையா இருக்கா, இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸோட டெமோ. வாவ், வேற லெவல்ல இருக்கு, பார்க்கவே பிரிட்டியா இருக்குல்ல. இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, இந்த கேரளா ஸ்டைல்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி தான் சொல்றேன், சுத்தி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, மரம் செடி கொடியெல்லாம் வந்து சென்டர்ல வீடு வந்து அப்படியே ஒரு லைஃப் வாழும் போது இது போதும்டா, இது போதும் அப்படி இருக்கு. இதுதான் அந்த வீடு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, கேரளா ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. இங்க ஆக்சுவலா டக்குன்னு பார்க்கும்போது நாங்களே கேரளால இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்ல, நாங்க கேரளா வந்திருக்கோம். இப்ப இந்த கேரளால என்னென்ன இருக்குன்றத பார்த்தலாமா? ஆக்சுவலி இது வந்து திருச்சியில ஒரு கேரளா. ஆமா, திருச்சியில ஒரு கேரளா லைஃப் ஸ்டைல்ல உங்களுக்கு கிரீனரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னா கண்டிப்பா இந்த லேண்ட வந்து நான் இதே கூட தமிழ்ல வச்சுப்போம். எப்படி வைங்க, 24 hours ஃபுல்லி செக்யூரிட்டி இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு வந்துட்டு ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்கு. அண்ட் 30 feet காங்கிரீட் ரோடுமே அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸா விளையாடுறதுக்கு நிறைய கேம் பிளேயர்ஸ் அந்த இது மாதிரிலாம் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம ரெயின் ஷவர்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு விளையாடுறதுக்குலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆக்சுவலா சந்தியா சொல்ல வந்தது என்ன, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பிளே ஏரியா இருக்கு. ஆமா, வெளியில நம்ம போவோம்னா இங்க நம்ம வந்துட்டோம்னா இங்கேயே நமக்கு பிளே ஏரியால இருந்து, அதுவும் இல்லாம இப்ப தீம் பார்க்ல இருக்க மாதிரி ரெயின் ஷவரும் இங்கேயே கொண்டு வராங்க. அதுவும் இல்லாம நிறைய தென்னைமரம் இருக்கு. அப்புறம் நமக்கு பிடிச்ச மரமும் நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்டா பாக்கு மரம்லாம் வந்துட்டு கொண்டு வர போறாங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான மரம்லாம் வந்து ட்ரை பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில. சோ அதுவும் இல்லாம இது வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் ஆல்சோ அவங்களே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த லேண்டோட டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம இப்ப நாங்க புக் பண்ண வரப்பே எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகுற மாதிரி இருக்கு. சோ நாங்க நம்பர் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஆமா, லிமிட்டடா தான் இருக்கு. நாங்க வரும்போது நிறைய வந்துட்டு எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. சோ சீக்கிரமா உங்களோட லேண்ட சீக்கிரமா புக் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃபேமிலி. பாய்.